இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ரச்சின் ரவீந்திராவை ஓப்பனிங்லேருந்து தூக்கிட்டு வேறு ஏதாவது பிளேயர் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ரச்சின் ரவீந்திரா 2 மேட்ச் தொடர்ந்து ஃப்ளாப்பு. ஸோ அவரோட வீக் ஸ்பாட் ஆட்டம் ஒரு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க எல்லா டீமும். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கே எய்ம் பண்ணி போடுறாங்க. இவரும் தூக்கி அடித்து கேட்ச் அவுட் ஆனார். போன மேட்ச் கையில் அதே ஸ்பாட்டில் தான் போட்டு விக்கெட் எடுத்தார். இந்த மேட்ச் வந்து பூவி போட்டு எடுத்தனால ஸோ 2 மேட்ச்சு தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ இப்போ வந்துட்டு இவரை வந்து மாற்றுவாங்களாம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. என்டையர் சீசன் இவங்க 2 பேர் தான் காம்போவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ டெவன் கமினே வந்தாலும் ட்ரை பண்ண இவர் வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்டாக இருந்தால் தான் ட்ரை பண்ணுவாங்க. மிச்சப்படி இவரை தான் மேக்ஸிமம் கொண்டு போக சான்சஸ் இருக்கும். எதனால் மாற்றுறதுக்கு எதனால் ரீசன் பார்த்தீங்கன்னா, ருத்துவும் ஃபயர் ஆகாம வைக்கிறாரு, இவரும் ஃபயர் ஆகாம வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் இவர் மட்டும் ஃபயர் ஆடி ஓரளவுக்கு டீசென்ட் நாக் ஆனாலும் ருத்ராஜ் அந்தளவுக்கு ஃபயர் ஆகலை. ஸோ ருத்ராஜ் ஃபயர் ஆனால் தான் இவருக்கும் ஓரளவுக்கு ப்ரெஷர் ரிலீஃப் ஆகி அட்டாக்கிங் இன்னிங்ஸை குறைச்சி ஆட ஆரம்பிப்பார். ஸோ இப்போ மாற்றணும்னு நினச்சா யாரெல்லாம் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அஜிங்கா ரஹானே ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனிங்கை இறக்குவாங்க. ஸோ இவர் வந்து நிறைய ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஓப்பன் பண்ண பிளேயர் தான் அஜிங்கா ரஹானே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இவரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ட்ரை பண்ண இவர் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் பிளேயர் தான் இவரும் ருத்ராஜும். ஸோ ஸ்லோ ஸ்டார்ட் ஆடுறதுனால பவர் பிளேயில் அந்தளவுக்கு ரன் அடிக்க முடியாது. ஆனால் விக்கெட்ஸ் மேக்ஸிமம் லூஸ் பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ அடுத்து ஓப்பனர் பார்த்தீங்கன்னா மொயின் அலியே இருக்கலாம். இல்லைனா ருத்து அண்ட் ரஹானே ஓப்பன் பண்ணி விட்டு 1 டவுனில் மொயின் அலி கூட ட்ரை பண்ணலாம். இல்லைனா ரச்சினை கூட அந்த மாதிரி ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இருப்பார் ரச்சின். ஸோ வந்தாலே அடிக்கணும்னு தான் பார்க்குறனால அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் அவரும் நல்ல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே என்ன முடிவு எடுப்பாங்களோ. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ.